ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2020 ரிலீஸ் ஆன ஷார்ட்கட்னு சொல்லப்படுற ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஹாரர் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்கூல் பசங்களை கூட்டிட்டு ஒரு பஸ் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகுது. அதுவும் ஒரு காட்டு பாதையில அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க போற பாதையில மரங்கள்லாம் விழுந்து கிடந்ததுனால இவங்க ஷார்ட்கட் எடுக்கணுன்றதுக்காக ரைட் சைடில் ஒரு மண் பாதையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தசை மாதிரி போனவங்க தெரியாதனமா ஒரு டனல்குள்ளேயும் போயிட்டாங்க. ஸோ அந்த டனல்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஆபத்துக்கள் வந்து காத்துட்டு இருந்துச்சு. ஸோ அது என்ன ஆபத்து, அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க கதைக்குள்ள போயலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு பெருசா இருக்குது. அதனாலேயே சூரிய வெளிச்சம் வந்து அந்த காட்டுக்குள்ள விழல, ஃபுல்லா இருட்டா தான் இருக்குது. அங்கங்க சின்ன சின்ன வெளிச்சம் தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. அப்ப அந்த கேமராவை அப்படியே காட்டுக்குள்ள ஒரு மரத்துல காமிச்சா ஒரு கை வந்து அந்த மரத்து மேல வைக்குது. ஸோ இந்த காட்டுக்குள்ள யாரா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு டீனேஜ் பையன் மஞ்சள் கலர் ஹுட்டியை போட்டுட்டு பயந்து தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறான். அப்படி வேக வேகமா பயந்து ஓடி வந்து ஒரு இடத்துல வலிக்கு கீழே விழவும் இந்த இடத்துல தான் இவன் ஃப்ரெஷ்ஷான காத்தையே சுவாசிக்கிறான் போல. பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்குது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே அந்த காட்டுக்கு சைட்ல ஒரு ஸ்கூல் பஸ்ஸை காமிக்கிறாங்க. 5 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு இந்த ஸ்கூல் பஸ் வந்து ஏதோ ஒரு ட்ரிப் போயிட்டு இருக்குது. இப்போ அப்படியே அந்த பஸ்க்குள்ள யாரெல்லாம் இருக்கான்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதுல இந்த ஹுட்டியை போட்டுக்கிட்டு காத்துல ஹெட்செட் போட்டுட்டு இருக்கான் இல்லையா, இவனுடைய பேர் தான் நோலன். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அது போக ஹீரோவுக்கு சைட்லயே ஒரு பொண்ணு உட்காந்து ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த படத்தோடைய ஹீரோயின். ஸோ ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ். அதனால தான் அப்படியே அவ வரைகிறதையும் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி காமிச்சா, ஸோ இவர் தான் டிரைவர், ரொம்பவே நல்ல டிரைவர் போல. நல்ல விதமா பேசிக்கிட்டு ரேடியோல என்னென்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்ற மாதிரி கேட்டுட்டே வந்துட்டு இருக்காரு. அதுல என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல லூனார் எக்லிப்ஸ் வந்து வரப்போகுது. அதுவும் இது எப்போதும் போல இல்லாம இந்த வாட்டி ரொம்பவே பெருசா இருக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த மாதிரி நியூஸ்ல பேசிட்டு இருக்க இதெல்லாம் இந்த டிரைவர் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது அதே பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு குண்டு பையனை காமிக்கிறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே தொணன்னு பேசிட்டு வந்துட்டு இருப்பான் போல. என்னது லூனார் எக்லிப்ஸா, அதெல்லாம் எவன் பாப்பான், நான் தான் யூடியூப்லயே பார்த்துருவேனே. ஸோ இதெல்லாம் பெரிய இதுன்ற மாதிரி நியூஸ்ல போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு பக்கத்தில் உள்ள பொண்ணு கிட்ட தொணன்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த பொண்ணு பேர் வந்து கியூனி. இவன் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமான பொண்ணு, நல்லா படிப்பா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதே ஒன்று தான் ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இவளை வெறுப்பேற்றுறதுக்காகவே இந்த குண்டு பையன் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறான். அது எல்லாத்துக்குமே எவ்வளவு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டே இருக்கிறா. இப்போ அப்படியே பஸ்ஸுக்கு பின்னாடி லாஸ்ட் சீட்ல தனியா உட்காந்துருக்கான் இல்லையா, இவனுடைய பேர் வந்து ரெஜி. இவனுக்கு வந்து இங்க இருக்கிற யாரையுமே பிடிக்கல போல, ரொம்பவே போரிங்கா இருக்குது போல. அதனாலேயே சும்மா இல்லாம இந்த எம்டி கேனெல்லாம் நம்ம ஹீரோ மேல தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்டா இந்த மாதிரி பண்றன்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது மிடில் ஃபிங்கரை காமிச்சு ஹீரோவே வெறுப்பேத்துறான். ஸோ ஹீரோ சும்மா இருப்பானா, பதிலுக்கு வெறுப்பேத்த இந்த மாதிரி அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டு இந்த பஸ் பாத்தீங்கன்னா அந்த காட்டு பாதை வழியா போக ஆரம்பிக்குது. அந்த டிரைவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னமா லூனார் எக்லிப்ஸ் வரப்போகுது, ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படி இப்படி நிறைய கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த குண்டு பையன் இருக்கான் இல்லையா, அவன் சும்மா இல்லாம இன்னுமே அந்த குயினி பொண்ணு கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டு கிண்டல் அடிச்சுட்டே இருக்க, இவன் வேற நம்மள நிம்மதியா ரீட் பண்ண கூட விட மாட்டான்னு சொல்லிட்டு கியூனி பொண்ணு அப்படியே முன்னாடி வந்துட்டா. லாஸ்ட் சீட்ல இருக்கிற அந்த திமிரு பிடிச்ச பையனும் பாத்தீங்கன்னா, என்னதான் லூனார் எக்லிப்ஸோ, யாருமே அதை பார்த்ததே கிடையாதா, இதுல எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்க. அந்த பஸ் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சுத்தியுமே அப்படியே இருள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள வெளிச்சம் வந்து கம்மியா தானே அடிக்கும். ஸோ அப்படியே அவங்களும் போயிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா இவங்க போற பாதையில மரம் விழுந்து கிடக்கிறதுனால இதுக்கு மேல இவங்களால இந்த ரோட்ல போக முடியாது. அதனால அப்படியே சைட்ல பாக்குறாங்க. சைட்ல ஏதோ மண் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிரைவர் என்ன ஏதுன்னு யோசிக்காம அப்படியே அந்த மண் ரோடு வழியா போக ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி போகும்போது தான் சைட்ல காமிக்கிறாங்க எலும்பு கூடுலாம் கிடக்குது. ஸோ ஏதோ ஒரு கொடூரமான ரோடுன்ற மாதிரி மட்டும் நமக்கு தெரியுது. ஸோ அதை பத்தி ஆனா இவர் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அப்படியே நேரா போறாரு. ஸோ இவ்வளவு நேரம் மரமா இருந்துச்சு இல்லையா, ஆனா இங்க பாத்தீங்கன்னா மரங்கள் எதுவுமே இல்ல, அதுக்கு பதிலா பனிகளா இருக்குது. நிறைய பனிலாம் வந்து இந்த பஸ் வந்து மறைக்க இந்த பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இடம் அது, இந்த மாதிரியான இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, பனிகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது இந்த டிரைவரும் பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டான பாதை போல, ஸோ சுத்தி நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாதையில அப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா பஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த ரோட்ல ஒரு மான் வந்து செத்து கிடக்குது. ஸோ அதோடைய உடம்ப நகர்த்தி போட்டா மட்டும்தான் இவங்களால கண்டினியூஸா போக முடியும். அதனால இந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சேஃபா பஸ்ல இருங்க, யாரும் கீழே இறங்க வேண்டாம், நான் என்னன்னு போய் பார்த்துட்டு அந்த மானை வந்து நகர்த்தி போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் பாத்தீங்கன்னா மெல்ல கீழே இறங்கி அந்த மானை வந்து அப்படியே இழுத்துட்டு போறாரு. இழுத்துட்டு சைடு காட்டுல போய் ஒரு இடத்துல போடவும் எதையோ பார்த்து பயங்கரமா சாக்காகிறாரு. அதே டைம்ல இந்த பஸ்ஸை காமிச்சா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கிண்டல் அடிச்சுட்டு மாத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த டிரைவர் வந்து வண்டியில ஏறாரு. வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும்போது கூடவே பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் கன் வச்சுட்டு ஏறாரு. அவ்வளவுதான் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஸோ அவன் ஒரு சீரியல் கில்லர் போல. அவன் என்ன சொல்றானா, இனிமேல் இந்த பஸ்
பஸ் வந்து என்னுடைய கண்ட்ரோல், எல்லாருமே அமைதியா பின்னாடி போய் உட்காருங்க அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம பசங்களுக்கு பயங்கர பயமாயிடுது. ஸோ யாராவது வந்து இந்த மாதிரி மிரட்டினா உயிரே போயிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பயத்துல இருக்கிறாங்க. ஆனா டிரைவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரும் பயப்படாதீங்க, நமக்கு எதுவுமே ஆகாது, இவரை நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி இறக்கி விட்டா போதும் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், ஒழுங்கா வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லரும் சொல்ல. ஆனா இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம திமிரு பிடிச்ச பையன் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்பவே ஆட்டிடியூடா இருப்பான். இப்ப கூட பாத்தீங்கன்னா அப்படியே முன்னாடி நின்னுட்டு இருக்க, டேய் தம்பி உனக்கு என்ன தனியா சொல்லணுமா, இனிமேல் நான் பேச மாட்டேன், என்னுடைய கன்னு தான் பேசும் அப்படின்னு மிரட்டவும் இந்த திமிரு பிடிச்ச பையனுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால சரி ஓகே, இனிமேல் நின்னா நம்மள பொட்டுன்னு சுட்டாலும் சுட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துட்டான். ஸோ இவ்வளவு நேரம் ஜாலியா போயிட்டு இருந்த அந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மாறுது. வண்டியும் மறுபடியும் போக ஆரம்பிக்குது. எல்லாருமே பயத்தோட இருக்கும்போது தான் இந்த குண்டு பையனுக்கு இந்த சீரியல் கில்லரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறான். என்னன்னா இவனுடைய அங்கிள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ இவனுடைய அங்கிள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. ஸோ அவர்கிட்ட இந்த குண்டு பையன் நிறைய பீல் விட்டுட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி என்னுடைய ஸ்கூல்ல வந்து ஒரு சண்டை நடந்துச்சு, அதுல ஒரு பொண்ணை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, நான் தான் அந்த பொண்ணை காப்பாத்தினேன், ஸோ அதனால எல்லாருமே என்ன கெத்தா நினைக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இவன் பீலா தான் விட்றான்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலும் அமைதியா ஏதோ தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க. டக்குன்னு அந்த குண்டு பையன் சாப்பிடுறேன்ற பேர்ல சைட்ல இருந்த டேப் மேலையா நிறைய சாஸை வந்து கொட்டிடுறான். உடனே இவங்க வந்து அப்படியே துடைக்கிறாங்க. துடைக்கும் போது இந்த சீரியல் கில்லருடைய போட்டோ இருக்கும். ஸோ அதை காமிச்சு இது யாருன்ற மாதிரி கேட்கும்போது, இதுவா, இவன் ரீசெண்டா ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான், இவனுக்கு டீனேஜருடைய நாக்கு கடிச்சு கொலை பண்றது தான் பிடிக்குமா, அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆனா உனக்கு தான் அதை பத்தி பயம் கிடையாது, நீ தான் உங்க ஸ்கூல்ல கெத்து காட்டுறியே அப்படின்ற மாதிரி குண்டு பையனை கிண்டல் பண்ணிருப்பாரு. ஸோ அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்து பயங்கரமா சாக்காகிறான். இப்ப கட் பண்ணிட்டு மறுபடியும் பஸ்ல காமிச்சா இந்த சீரியல் கில்லரை பார்த்ததுமே இந்த குண்டு பையன் வந்து கண்டுபிடிச்சிடறான். கண்டிப்பா இது அவன் தான், நாக்க கடிச்சு கொலை பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்துல இருக்கும்போது இந்த சீரியல் கில்லரும் கண்ணை காமிச்சு எல்லாருக்கிட்டையும் அமைதியா இருக்கணும், எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது, ஸோ போக போக எல்லாமே சரியாயிடும் சரியா அப்படின்னு நல்ல மாதிரி பேசிட்டு வண்டி எடுக்க சொல்ல அவங்களும் பாத்தீங்கன்னா பயத்திலே போயிட்டு இருக்காங்க. அப்படியே இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல இந்த சீரியல் கில்லர் என்ன சொல்றேன்னா, உங்க கையில இருக்கிற மொபைல் போன் எல்லாத்தையுமே நீங்க கீழே போடணும், வெளியில தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயத்துல வெளியில தூக்கி போட்டுறாங்க. ஆனா கடைசி சீட்ல ஒருத்தன் உட்காந்துருப்பான் இல்லையா, திமிரு பிடிச்ச பையன், அவன் மட்டும் பாத்தீங்கன்னா தூக்கி போட முடியாதுன்ற மாதிரி அப்படியே அசால்ட்டா இருக்க. இதை பார்த்த டிரைவரும் டேய் தம்பி தூக்கி போடுறா, இவன் கன் வேற வச்சிருக்கான் போது, ஆனா அவன் பாத்தீங்கன்னா அசர்ற மாதிரி தெரியல. சோ இதை பார்த்த இந்த சீரியல் கில்லரும் அப்படியே மெதுவா அந்த திமிரு பிடிச்ச பக்கத்துல வரான். என்னடா உனக்கு என்ன ரொம்ப திமிரா, என்ன ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறியா என்கிட்டயே, நான் யாரு தெரியுமா, நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சாதாரண கன் நினைச்சியா அப்படின்னு ரொம்ப மிரட்டிடுறான். சோ இதனால இந்த திமிரு பிடிச்ச பையனும் இவனை பயங்கரமா திட்டிட்டு அவனுடைய போனையும் ஒப்படைச்சிடுறான். குட், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். சோ எல்லாருமே இப்படிதான் இருக்கணும், அமைதியா அடக்கமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டான். அந்த டைம்ல இந்த பஸ்ஸை காமிக்கிறாங்க. இந்த பஸ் வந்து அந்த ரோடு வழியா தானே போயிட்டு இருக்குது, ஒரே ரோடு தான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சைன் போர்டு மாதிரி வெளியில காமிக்கிறாங்க. சோ அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, ஏதோ மிலிட்டரி பேஸ்ன்ற மாதிரி போட்டிருக்குது, கைவிடப்பட்ட மிலிட்டரி பேஸ் இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க இப்போ. சோ அப்படியே நேரா போயிட்டு இருக்க. பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே மெதுவா குண்டு பையனை பாக்குறாங்க. சைகை மூலமாவே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அவனுடைய கண்ணை எப்படியாவது பிடிங்கிரு, நீ கண்ணை பிடிங்கிட்டேன்னா நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னும் போது அவனுக்கு பாத்தீங்கன்னா பயம் அள்ளு விடும் இல்லையா. சோ ஏன்னா அவனுக்கு வந்து அந்த சீரியல் கில்லர் எப்படிப்பட்டவன்றது எல்லாமே தெரியும், அதனால நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க. டக்குன்னு அந்த சீரியல் கில்லர் பின்னாடி பாத்துட்டான். உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினும் தனித்தனியா பிரிஞ்சு உட்கார, என்னடா எனக்கு எதிராவே ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஆமா அந்த ஹுடி பையன் அவனுடைய பேர் என்னது அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோ மெதுவா என்னுடைய பேரு நோலன் அப்படின்னதும், என்னடா பேரு நோலன், இந்த காமிக் புக்ல வர்ற மாதிரி, உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா, எனக்கு சின்ன வயசுல காமிக் புக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது போக நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணேன், சின்ன வயசுல ஒரு சிகரெட் பாக்ஸ் வந்து ஆட்டையை போட்டேன், அது கூடவே ஒரு காமிக் புக்கையும் ஆட்டையை போட்டேன், ஆனா அதுல எனக்கு காமிக் புக்கை மட்டும் பிடிக்கவே இல்லை, சோ ஒன்னே மாதிரி, சோ ஒழுங்கா இருந்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டவும் அந்த பஸ் பாத்தீங்கன்னா அப்படியே டனல்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ டனல் ஃபுல்லுமே அப்படியே லைட் செட்டப்லாம் போட்டு பயங்கரமா இருக்குது. சோ அந்த டிரைவரும் பாத்தீங்கன்னா ஏன் எதுக்குன்னு தெரியாம அப்படியே அந்த டனல்குள்ள போறாரு. ஆனா இவங்களுடைய கெட்ட நேரமா என்னதோ பஸ் வந்து நடு டனல்ல அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. உடனே இந்த சீரியல் கில்லர் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி டிரைவர் கிட்ட கேட்கும்போது, யோ எனக்கு என்னையா தெரியும், அவனை கண்ணை தூக்கிட்டு வந்துடுற, இது ஆனா மாட்டுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவியை ஆன் பண்ணி காமிக்கிறான். ஆனா ஆன் ஆகவே மாட்டேங்குது. உடனே இந்த சீரியல் கில்லரும் அப்படின்னா கீழே போய் பாரு, உனக்கு என்ன எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா, ஒழுங்கு மரியாதையா கீழே போய் செக் பண்ணி பாரு அப்படின்னதும், எனக்கு எங்கேயா தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னும் போது உடனே இவன் அந்த கியூனி பொண்ணு இருக்கான் இல்லையா, அந்த பொண்ணை பிடிச்சி தலையில கண்ணை வச்சிடுறான். ஒழுங்கு மரியாதையா இப்ப நீ கீழே போய் செக் பண்ணலனா இவளுடைய தலை செதறிடும் அப்படின்னதும் நம்ம டிரைவருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல கீழே இறங்குறாரு. பின்னாடியே அந்த சீரியல் கில்லரும் அப்படியே கீழே இறங்கி வரான். மிச்சம் இருக்கிறவங்க பஸ்குள்ள இருந்துட்டே பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்போ இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த கண்ணை மட்டும் நம்ம எப்படியாவது பிடிங்கிட்டோம்னா அந்த
சீரியல் கிளரை நம்ம வந்து தோக்கடிச்சிடலாம், அவன் பாக்குறதுக்கு டம்மி பீஸ் மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குண்டு பையன் என்ன சொல்றானா, இல்ல அதெல்லாம் கஷ்டம், அவன் கிட்ட கண்ணை பிடுங்குறதுல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா அவன் என்ன வேணாலுமே பண்ணுவான், ஸோ நம்ம அப்படிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம டிரைவர் வந்து செக் பண்ணிருப்பார் இல்லையா, அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து சரி பண்ண முடியாது, இதுல ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்னும் போது, இங்க பாரு எனக்கே டிமிக்கி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, இப்படிலாம் சொன்னா நான் ஏமாந்துருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு இந்த சீரியல் கிளர் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்க இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பயம் அதிகமாகுது. என்னடா இது திடீர்னு லைட் வேற ஆஃப் ஆயிடுச்சு, வண்டி வேற ஒர்க் ஆகல, இப்போ எங்க போறது என்ன பண்றது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது டனலுக்கு நடுமத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் அது என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் வேற கேட்க, உடனே இந்த சீரியல் கிளர் கன்னை வச்சு நம்ம டிரைவரை மிரட்டி, நீ தான் போய் பார்க்கணும், அங்க என்ன இருக்குதுன்றத சீக்கிரம் பார்த்துட்டு எங்க கிட்ட சொல்லு அப்படின்னதும் டிரைவர் வந்து பயப்படுறாரு. இருந்தாலும் இவர் கன்னை வச்சு அந்த கியூனி பண்ண வேற மிரட்டிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அதனால வேற வழி தெரியாம அவரே அப்படியே மெல்ல முன்னாடி நடந்து போக பஸ்ல இருந்து எல்லாருமே பதற்றத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதாவது நடுமத்தில் ஏதோ அந்த மூட்டையை கவுத்தி வச்ச மாதிரி ஏதோ ஒன்று இருக்கவும் இந்த டிரைவரும் டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல போறாரு. அப்படி பக்கத்துல போன அவரு மிரண்டு போயிடுறாரு. ஏன்னா அப்படியே சாக்கு மூட்டையில இருந்தது அப்படியே எந்திரிச்சு நிக்குமா, அவ்வளவுதான் ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருக்கு. பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் மிரண்டு போறாங்க, என்னடா இதுன்ற மாதிரி. ஆனா அது என்ன பண்ணுது தெரியுமா, அது அப்படியே அந்த டிரைவரை பிடிச்சி கொடூரமா அந்த இடத்துல அட்டாக் பண்ணுமா. அவ்வளவுதான் இதை பார்த்த மத்த எல்லாருமே மிரண்டு போய் வேக வேகமா பஸ்ல ஏற அந்த சீரியல் கிளரும் பஸ்ல ஏறி எல்லாரும் அமைதியா உட்காருங்க கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி பதற்றத்துல அவன் கத்திட்டு இருக்கிறான். அப்போ அது போக சாவி இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல சாவியை காணும். அவ்வளவுதான் இன்னுமே கத்த ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சாவியை வந்து அந்த டிரைவர் வந்து கூட எடுத்துட்டு போயிருப்பாரு போல, ஸோ அவருடைய பாக்கெட்ல தான் இருக்கும். ஸோ அதனால அவன் அப்படியே 2-3 பேரை பார்த்துட்டு நம்ம குண்டு பையனை பார்த்துட்டு கண்ணை எடுத்து அவனை பார்த்து நீட்டி, இங்க பாரு நீ தான் போய் இப்போ வந்து அந்த சாவியை எடுத்துட்டு வரணும் அப்படின்னதும், நானும் போக மாட்டேன் எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவன் பயப்படுறான். உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு நான் போறேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வரவும், இங்க பாரு நீ அங்க போய் எதுவும் தப்பிக்கலாம் நினைக்க கூடாது சரியா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ தைரியமா இறங்கி முன்னாடி நடந்து போறா. மனசுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்குது. இருந்தாலும் டார்ச் அடிச்சுட்டு அப்படியே முன்னாடி போகவும் அந்த உருவம் வந்து காணாம போயிருக்கும். ஸோ அந்த ஒரு தைரியத்துல தான் நம்ம ஹீரோயின் வந்து நடந்து வந்திருப்பாங்க. ஸோ இங்க வந்து இந்த டிரைவருடைய பாக்கெட்ல செக் பண்ணி பார்த்தா அந்த சாவியை எடுத்துடுறா. ஆனா டிரைவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவ்வளவுதான் எடுத்த உடனே கிளம்பிடலான்னு பார்க்கும்போது சைட்ல ஏதோ சத்தம். டக்குன்னு டார்ச்சை திருப்பி பார்க்கறா. அந்த சைட்ல செவுத்துக்கு மறைஞ்சு யாரோ எட்டி பார்க்குற மாதிரி தெரியும். டார்ச் அடிச்சதுமே ஓடி போயிருவாங்க. அவ்வளவுதான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மிரண்டு போறா, பயந்து போறா, வேக வேகமா மறுபடியும் பஸ்ஸுக்கே ஓடி வந்துடுறா. உடனே இந்த சீரியல் கிளரும் இந்த திமிரு பிடிச்ச பையன் கிட்ட சாவியை கொடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறான். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இன்ஜின்ல ப்ராப்ளம் இருக்குது இல்லையா. ஸோ ஸ்டார்ட் ஆகல அப்படின்னதும், ஸ்டார்ட் ஆகலையா எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணு இல்லைன்னா அவன் தலை செதறிடும் அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. இப்போ நம்ம ஆளு பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். யோ என்னையா நினைச்சிட்டு இருக்கிறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவன் பதிலுக்கு திட்டிட்டு இருக்கும்போது இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ வேகமா வந்து அந்த சீரியல் கிளரை பிடிக்க டக்குன்னு நம்ம திமிரு பிடிச்ச பையன் கன்னை வந்து பிடிங்கிட்டான். அவ்வளவுதான் இப்போ கன் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. அதனால இப்போ அந்த சீரியல் கிளர் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறான். ஒழுங்கா பின்னாடி போ இல்லைன்னா ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க மிரட்டிட்டு இருக்க. அந்த டைம்ல திடீர்னு பஸ்ஸுக்கு மேல ஏதோ ஓடுற மாதிரியான சத்தம் கேட்குமா. இவங்க பயந்து போயிடுறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த சீரியல் கிளர் மறுபடியும் கண்ணை பிடிங்கிட்டான். ஆனா கண்ணை பிடிங்கிட்டு இந்த பசங்களை மிரட்டல, பதிலுக்கு அப்படியே மேல கன் பாயிண்ட் பண்றான். யார் இது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு மெதுவா கீழே இறங்குறான். யாரா என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறது, நான் யாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்னையே நீங்க வந்து பயமுறுத்தலாம் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பயத்துல கத்திட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு இருட்டுல இருந்தா அந்த கிரியேச்சர் வருமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறான். ஆனா அந்த கிரியேச்சர் இவனை ஏதோ பண்ணுது. அப்படியே பைத்தியம் மாதிரி அந்த மான்ஸ்டரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியல, ஏதோ கன் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. எல்லாருமே பயந்து போயிருக்கிறாங்க. கூடவே ஏதோ கொடூரமான மிருகம் கத்துற மாதிரியான சவுண்ட் கேக்குமா. அவ்வளவுதான் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. என்னாச்சு, அந்த சீரியல் கிளர் எதே கொன்னுட்டானா இல்லைன்னா அவனை எதுவும் கொன்னுட்டா அப்படின்னு இவங்க பயந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுடைய மூஞ்ச வந்து இந்த கண்ணாடியில வச்சு அந்த மான்ஸ்டர் வந்து தேய்ச்சிட்டு போகுமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க. ஸோ கடைசியில் அந்த சீரியல் கிளரும் செத்து போயிடுறான். அவ்வளவுதான் இதை பார்த்த பசங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மிரண்டு போயிடுறாங்க, பயத்துல உறைஞ்சி போயிடுறாங்க. நம்ம திமிரு பிடிச்ச பையனும் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சீட்ல எப்போதும் போல போய் உட்காந்துடுறான். ஸோ மற்ற எல்லாருமே எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும், இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும், நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த திமிரு பிடிச்ச பையனுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியவும் எந்திரிச்சு அப்படியே பின்னாடி பார்க்கறான். அப்படி பார்த்தா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஹிப்னாடைஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிடறான். டக்குன்னு அவன் ஏதோ ஒரு ரூம்குள்ள இருக்கிற மாதிரியும் சுத்தியும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் அந்த இடம் ஃபுல்லுமே ரத்தமா இருக்கிற மாதிரியும் அது போக அந்த உயிரினம் இருக்குல்ல அது இவனை அப்படியே அட்டாக் பண்ண வர மாதிரியும் உனக்கு தோணுது. டக்குன்னு பசங்க எல்லாருமே வந்து இவனை எழுப்பி விட்டுறாங்க. டே என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி அமைதியா உட்காந்துருக்குன்னும் போது இவங்களுடைய பஸ்ஸோடைய கதவை
திறக்கிற மாதிரியான சத்தம் கேட்கும். அவ்வளவுதான், எல்லாருமே அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா, அதோடைய கையை அப்படியே எடுத்துட்டு இவங்க முன்னாடி வருமா. அவ்வளவுதான், கையை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க, பயந்து போயிடுறாங்க. அதுவும் அந்த இருட்டான கிரியேச்சர் அப்படியே இவங்க முன்னாடி வர ஆரம்பிக்குது. அது பேயா பூதமா இல்லனா உயிரினமா என்ன எதுன்னு உங்களுக்கு தெரியல, பயந்து போயிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும் இல்லையா, அதை திறக்க ட்ரை பண்றாங்க. அதை வர திறக்க முடியல இந்த அவசரத்துக்கு. அந்த கிரியேச்சர் இவங்க பக்கத்துல மெல்ல மெல்ல வர உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, டார்ச் லைட் எடுத்து அது மேல அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிச்சதுமே அது கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்குது. சோ இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த கேப் யூஸ் பண்ணி அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டையும் ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி வேகமா அந்த டனல் வழியா ஓடி வரும்போது சின்னதா அந்த டனல்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போற மாதிரியான ஏதோ ஒரு பாதை தெரியவும் அந்த கதை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன டனல் இருக்குது. ஏதோ ஒரு சீக்ரெட்டான இடம் போல, இங்க நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாத்தீங்கன்னா அந்த பாதைக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி அந்த பாதைக்குள்ள வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரூம்ல சேஃபா இருக்கலான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அங்க என்ன ஏதுன்ற மாதிரி சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அங்க செவுத்துல ஒட்டி இருக்கிற ஒரு மேப்பை பாக்குறான். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இது ஒரு மிலிட்டரி பேஸ். அப்படின்னா கண்டிப்பா இங்க கண்ட்ரோல் ரூமுக்கான ஏதாவது ஒரு இடம் இருக்கும். அந்த ரூம்ல நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கலாம், ரேடியோ கிடைக்கலாம். ஸோ அது மூலமா நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க நம்ம திமிரு பிடிச்ச பையனை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து சோகமா ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ என்ன போட்டோனா அது அவனுடைய அப்பாவுடைய போட்டோ தான். அவனும் அவனுடைய அப்பாவும் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு போல, யாரோ ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி தப்பா பிடிச்சி கொடுத்துட்டாங்க போல, அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து எல்லாருக்குமே இப்போ அந்த திமிரு பிடிச்ச பையன் எதுக்கு இப்படி இருக்கான்றத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த மேப் எடுத்துட்டு வந்து காமிச்சு, இங்க பாருங்க இந்த இடத்துல தான் கண்ட்ரோல் ரூம் இருக்கணும். ஸோ நான் அந்த இடத்துல போய் தேடி பார்க்குறேன், அது வரைக்கும் நீங்க எல்லாருமே இங்க சேஃபா இருக்கணும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நானும் அவன் கூட வரேன், நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்ல மற்றவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு இல்லையா, அதனால அவளும் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி கண்ட்ரோல் ரூமை செக் பண்ண போறாங்க. அதுவும் அந்த இடம் பார்க்கறதுக்கு பயங்கரமா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த தீப்பந்தம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எப்படியோ ரெடி பண்ணிட்டு ரொம்பவே தைரியமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நைஸா ஹீரோயின் கிட்ட நீ எப்படி இந்த பெயிண்டிங்லாம் சூப்பரா வரைகிற அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டே போறான். அதே டைம்ல இந்த சைடு இந்த ரூம்ல இருக்கிற 3 பேரையும் காமிச்சா அவங்க பயத்துல தான் இருக்கிறாங்க. அதுலயும் அந்த குண்டா இருக்கான் இல்லையா, ஸோ அவன் பயத்தோட உச்சத்துக்கே போய் என்ன பண்றானா அப்படியே ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரியும் வாயாலேயே மியூசிக் போட்டுட்டு இருக்கிறான். ஸோ இதை கேட்டதுமே நம்ம திமிரு பிடிச்ச பையன் வந்து என்ன வளரிட்டு இருக்கிற, இந்த மாதிரி பேசாத, இரிட்டேட் ஆகுதுன்னு போது டேய் நீ சும்மா அவனுடைய வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு அவன் தள்ளிவிட. ஸோ இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம குயினி பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து என்ன நீங்க சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு அவசரமா சுச்சு வருது, என் கூட யார் வரா, தனியா போக பயமா இருக்குதுன்னு போது நம்ம திமிரு பிடிச்ச பையனை பார்த்தீங்கன்னா சரி வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குயினி பொண்ணை கூட்டிட்டு சைட்ல ஏதாவது நல்ல பிளேஸ் இருக்கான்ற மாதிரி பார்க்க போறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படியே தேடி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்ன இடம்னா இந்த இடத்துல நிறைய லைட் செட்டப்லாம் யாரோ செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அந்த கிரியேச்சருக்கு லைட்ஸ் வந்து ஆகாது இல்லையா, ஸோ அது முன்னக்கூட்டியே யாருக்கோ தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால தான் யாரோ இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் சைட்ல பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஆளுடைய எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படின்னா இவர் தான் இதெல்லாம் செட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த கிரியேச்சரை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம திமிரு பிடிச்ச பையன் வந்து குயினியை கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா, ஸோ ஒரு இடத்துக்கு வந்ததுமே இந்த குயினி என்ன சொல்றானா, என்ன நீ இங்கே பார்த்துட்டு இருக்க, அங்க தள்ளி போய் நில்லு, நானே கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு இந்த திமிரு பிடிச்ச பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சைட்ல திரும்பி நின்றுட்டு அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறான். இந்த மாதிரி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா, நீ எப்போதுமே கோவப்படுவ தெரியுமா, அப்படி கோவப்படும் போது நீ பார்க்கறதுக்கு அழகா இருப்ப. ஸோ என்னதான் நான் ரசிச்சாலுமே அதை உன்கிட்ட சொன்னது கிடையாது. அப்படி இப்படி நீ உன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, பின்னாடி இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேகமா வந்து பார்க்கறான். பார்த்தா அந்த இடத்துல இருந்த குயினியை காணோம். அவ்வளோதான் மிரண்டு போயிடுறான். எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இன்னொரு சைடு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு பக்கத்துல ஒரு சேஃபான கண்ட்ரோல் ரூம் மாதிரியான ஒரு இதை பாக்குறாங்க. ஸோ அதுல ஜென்ரேட்டர் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணா கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் லைட் எரியும்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம திமிரு பிடிச்ச பையன் குண்டு பையனை கூட்டிட்டு வேகமா அந்த குயினி பொண்ணை தேடிட்டு இருக்கிறாங்க. எங்க போனானே தெரியல. அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து அப்படியே சாக்காகி எதையோ பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த குயினி பொண்ணு கீழே இருக்கிறா, அவ மேல அந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா, கிரியேச்சர் இருந்துகிட்டு அவளை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. ஏதோ ஃபீட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரிய. அவ்வளவுதான், இதை பார்த்த நம்ம திமிரு பிடிச்ச பையன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம வேகமா அந்த தீப்பந்தத்தை எடுத்து அதை அட்டாக் பண்ண போக இந்த கேப்ல நம்ம குண்டு பையன் வந்து குயினி பொண்ணை மீட் எடுத்து அங்கிருந்து அப்படியே இழுத்துட்டு போயிடுறான். ஆனா இங்க இந்த கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா, அந்த திமிரு பிடிச்ச பையன் கையில அந்த தீப்பந்தம் வச்சிருப்பான் இல்லையா, அதை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு அவனை வந்து அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்குது. அவனை கீழே தள்ளி விட்டு அவனை போட்டு தள்ளிடலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் பார்த்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஆன் பண்ணிடுறாங்க. அதனால அந்த இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த கிரியேச்சருக்கு தான் லைட்னா ஒத்துக்காது
இல்லையா, அதனால பயந்து அங்கிருந்து தெரிச்சு ஓடிட. ஸோ எப்படியோ அந்த 3 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ரூம்குள்ள போறாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட போட்டோஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. அதுவும் இந்த கிரியேச்சர் பத்தி. அது போக நிறைய நோட்ஸ் இருக்குது, ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியோட எண்டிங்ல ஒரு போட்டோ இருக்குது, ஒரு அண்ணனும் தங்கச்சியும் எடுத்துக்கிட்ட போட்டோ. ஸோ இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இதை பத்தி நம்ம மற்றவங்ககிட்டயும் சொல்லலாம், அவங்களையும் சேஃபா அங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மற்றவங்களை கூப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஆப்போசிட்ல ஏதோ ஒரு உருவம் வர்ற மாதிரி தெரியுது. அவங்கள தான் மிரண்டு போயிடுறாங்க. கண்டிப்பா அந்த கிரியேச்சரா தான் இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது, ஆனா அங்க வர்றதோ நம்ம 3 பசங்க தான் வராங்க. உயிர் தப்பிச்சு எப்படியோ ஓடி வராங்க. அதுலயும் அந்த குயினியோடைய உடம்புல வந்து அடிபட்டிருக்கும் இல்லையா, கிரியேச்சர் வந்து கடிச்சிருக்கும் இல்லையா. ஸோ வேகமா வந்து ஒன்று சேர்ந்துற இவங்களை பார்த்ததுமே அந்த குண்டு பையன் வந்து என்னென்னலாமோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அந்த கிரியேச்சர் வந்துச்சு, இந்த குயினி பொண்ணை கடிச்சிடுச்சு, ஏதோ இவளுடைய கழுத்துல செலுத்திடுச்சு, அப்படி இப்படின்னு உளறிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் தான் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவளுடைய கழுத்துல ஏதோ ஒரு வித்தியாசமா அட்டாக் பண்ணியிருக்குது. ஸோ இங்கே நம்ம திமிரு பிடிச்ச பையனோ தனியாக புலம்ப ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே என்னால தான், நான் அவளை விட்டுட்டு போயிருக்க கூடாது, அவள் பக்கத்திலே இருந்திருக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது, சரி வாங்க நம்ம சேஃபா அந்த ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேஃபா அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அதுலேயும் அந்த எலும்பு கூட பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இங்கே ஒரு டைரி இருந்துச்சு, அதை நம்ம வாசித்து பார்க்கலாம், அப்படி வாசித்து பார்த்தா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வாசிக்க வாசிக்க நமக்கு பேக்ரவுண்டில் அந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு அண்ணன் தங்கச்சி ஃபோட்டோ காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக வந்திருக்காங்க. அதில் இந்த அண்ணன்காரன் தான் மஞ்சள் கலர் ஹுட்டி போட்டிருக்கிறான். அது போக கூட தங்கச்சி பொண்ணு வந்திருப்பா இல்லையா, அவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு டனலை பார்க்குறாங்க. பயங்கர இருட்டா இருக்குது. ஸோ அண்ணன்காரனும் மேப்ல இது என்ன இடம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே தங்கச்சி பொண்ணு அப்படியே அந்த டனலுக்குள்ள போயிட்டா. இதை அண்ணன்காரன் வந்து பார்க்கல. அப்படி போனாவா எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். பயங்கரமா கத்தவும் ஆரம்பிச்சிடுறான். இதை வெளியில இருந்து கேட்டு அண்ணன்காரன் பயந்து போயிடுறான். ஐயோ டனலுக்குள்ள போயிட்டியா நீ, அது என்ன இடம்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போலான்னு பாக்குறதுக்குள்ளேயே ஏதோ வித்தியாசமான இதை பார்த்து மிரண்டு போறான். அதுவும் கத்துது. இவனும் பயந்து தலை தெரிக்க காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். ஓடி வந்து ஒரு இடத்துல பயங்கரமா உட்காந்து அழ ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் போலீஸும் வந்து இவனை கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. பக்கத்துலயே அந்த தங்கச்சி பொண்ணோடைய ஒரு டைரி இருந்திருக்கும். அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த அண்ணன்காரனை காமிக்கிறாங்க. இன்னுமே தங்கச்சி பொண்ணை நினைச்சு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த கிரியேச்சரை விடக்கூடாது, என்னுடைய தங்கச்சியை கொண்ட அந்த கிரியேச்சரை நானே கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா அந்த கிரியேச்சரை எப்படியாவது போட்டு தள்ளணுன்றதுக்காக தான் இந்த கைவிடப்பட்ட டனலுக்குள்ள வந்து இவருக்குன்னு ஒரு ரூமை ரெடி பண்ணியிருந்திருப்பாரு. அதுதான் இந்த ரூம். அந்த ரூமுக்கு வந்து அந்த கிரியேச்சரை பத்தி நிறைய ஸ்டடி பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கு லைட்ஸ்லாம் ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த பெரிய ஃபோக்கஸ் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதையும் வந்து இவர் உருவாக்கி இருப்பாரு. ஆனா அதுக்குள்ளேயே இவர் எப்படி இறந்து போயிட்டாரு போல. ஸோ இதெல்லாம் மற்றவங்க பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அவருடைய உயிரையே பணைய வச்சு அந்த கிரியேச்சரை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அவர் ஆரம்பிச்சதை நம்ம முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வீரவசனம் பேசிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த அண்ணன்காரனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, அவர் எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா கடைசி நேரத்தில் இவருடைய ரேடியோல இருந்து வந்த சத்தத்தினால அந்த கிரியேச்சர் வந்து இவரை தேடி இந்த இடத்துக்கே வந்திருக்கும். இவரை எதிர்பார்க்காத டைம்ல வந்ததுனால இவரால் எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அதை வந்து அட்டாக் பண்ண போயிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அது இவர் அட்டாக் பண்ணி கொலை பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணா இப்போ நம்ம பசங்களை காமிக்கிறாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த லைட் எல்லாம் ஆன் பண்ணி பாக்குறாங்க. நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பா அந்த கிரியேச்சரை இங்க வர வச்சு இந்த லைட்டை அது மேல அடிச்சு போட்டு தள்ளுறோம், அதை விடக்கூடாது. ஸோ குயினி பொண்ணை அது வந்து அட்டாக் பண்ணியிருக்குது, அவளுக்கு ஏதோ ஃபீட் பண்ணியிருக்குது. ஸோ கண்டிப்பா அந்த பொண்ணை தேடி இந்த இடத்துக்கு வரும், அவளை வச்சு நம்ம அந்த கிரியேச்சரை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஒரு பக்காவான பிளானை ரெடி பண்ணி எல்லாருமே ஒரு சைடு வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய பிளானை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அந்த கிரியேச்சர் வந்து இந்த இடத்துக்கு வர வச்சு அந்த லைட் ஆன் பண்ணி அதை போட்டு தள்ளுறது தான். ஸோ அதுக்கான டைமுக்கு வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குயினி பொண்ணுடைய ரத்தம் படிஞ்ச சட்டை இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் அந்த கிரியேச்சர் வந்து இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குயினி பொண்ணை பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரும். உடனே நம்ம திமிரு பிடிச்ச பையன் பட்டன் அமைக்கி அந்த லைட் ஆன் பண்ணிலாம் ட்ரை பண்ணுவான். ஆனால் இவங்களுடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியாது, அந்த லைட் வந்து ஆன் ஆகாம போயிடும். அவ்வளோதான் மிரண்டு போயிடுறாங்க. உடனே அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா உசாராகி அந்த சைடு இருக்கிற நம்ம ஹீரோவை பிடிக்கலான்னு வரும்போது இந்த சைடில் நம்ம ஹீரோயின் வந்து கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த சைடு வந்து தேட ஆரம்பிக்க கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம குயினி பொண்ணு ஒளிஞ்சிருப்பா. இதை பார்த்து அதுவும் இவங்களை பிடிக்கலான்னு வரும்போது இந்த டைம்ல அதுக்குள்ள என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த லைட்டை வந்து மெயின் சுவிட்சுக்கே வந்து ஆன் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் அந்த கிரியேச்சர் வந்து பயங்கரமா மரல ஆரம்பிக்குது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து தலை தெரிச்சு அந்த டனல் வழியா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடினா தூரமா பார்த்தீங்கன்னா லைட்டையும் பார்த்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா டனலை விட்டு வெளியில போறதுக்கான வழி வந்து இதுதான், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பசங்க யாருமே வரலையே அப்படின்னு டனலுக்குள்ளேயே சோகமா பார்க்கும்போது அந்த இடத்துக்கு இந்த பொண்ணுங்க பின்னாடியே தான் அந்த கிரியேச்சரும் வந்திருக்கும். ஆனா அதால இதை விட்டு வெளியில வர முடியாது
இல்லையா, அது அப்படியே தூரமா நின்று பார்த்து கத்த ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம 3 பசங்களும் கையில தீப்பந்தத்தை எடுத்துட்டு வெறித்தனமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிரீச்சர் வந்து வசமா மாட்டிக்கிட்டு இந்த சைடு வந்து வெளிச்சம் இருக்குது, இந்த சைடு வந்து நம்ம பசங்க வந்து தீப்பந்தம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ வெளிச்சம்னா இதனால ஏத்துக்க முடியாதுல்ல, அதனால அந்த இடத்துல நின்று பயங்கரமா கத்திட்டு இருக்க டக்குன்னு நம்ம பசங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த தீப்பந்தத்தை எடுத்து அது மேல வச்சுட்டு வேகமா இவங்களும் வெளியில வந்துட்டாங்க. அவ்வளவுதான், அந்த கிரியேச்சர் வந்து பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது, அந்த இடத்துலயே அப்படியே விழுந்துருது. ஸோ கடைசியா அப்படியே நம்ம பசங்க அந்த கிரியேச்சரை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ வெளியில வந்துட்டு இவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னா, அன்னைக்கு நாங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது எங்களுடைய பஸ் டிரைவர் வந்து எங்க கிட்ட ஒரு விடுகதை கேட்டாரு. அந்த விடுகதைக்கான ஆன்சரை வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் தைரியம். ஸோ அந்த தைரியம் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா நம்ம எதையுமே சாதிக்கலாம். அப்படி அந்த தைரியத்தினால மட்டும்தான் நாங்க அன்னைக்கு அந்த கிரியேச்சர் வந்து ஜெயிச்சோம். இல்லைன்னா எங்களுடைய கதை அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா தைரியமா முடிவெடுங்க, நம்பிக்கையோட முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்ல, அதே சமயத்துல அந்த பசங்க வந்து வெளியில சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க சொல்றது உண்மையா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக ஒரு சில போலீஸும் பாத்தீங்கன்னா இந்த டனல் பக்கம் வந்திருப்பாங்க. அதுலயும் ஒரே ஒரு போலீஸ் மட்டும் ரொம்ப டீப்பா உள்ள போயிடுவாரு. உள்ள போனவரு எதைய பார்த்து சாக்காக, அவ்வளவுதான், அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ வித்தியாசமா இருந்துச்சுல்ல. ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஒரு நல்ல படத்துல வந்து உங்களை மீட் பண்றேன். சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.